ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இலவச விதை பகிர்வுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எல்லோரும் அதுக்காக மன்னிச்சிருங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த கவர் கிடைக்காம தாங்க ஒரு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இல்லைனா இந்நேரம் உடனே நம்ம கவர் வர போட்டு கொடுத்துருவோம். இந்த கவர் வந்து இப்போ சின்னதாக தான் அனுப்புவேன். இந்த தடவை கொஞ்சம் பெரிய கவர் தான் கிடச்சிருக்கு. ஒரு வழியாக வாங்கிட்டேங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த கவரில் போடாமல் டைரெக்டாக இப்படி இந்த இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா, இப்போ மழை காலம் வேறையாக இருக்க, எப்போவுமே அப்படி போட மாட்டேன். ஒருவேளை போடலாமா அப்படின்னு கூட யோசித்தேன். போட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க, இது வந்து மழையில் நனைஞ்சிருச்சுன்னா பிஞ்சு போயிடும், விதைகள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க, முதல்ல என்னென்ன விதைகள்லாம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்பி தந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து விதைகள் பகிர்றேன். ஓகேங்களா. சிறகவரைங்க, இது பச்சை கலர் சிறகவரை. இது வந்து என்ன அப்படின்னாக்க சீத்தாப்பழ விதைகள் தான். ஆனால் நார்மலாக நம்ம வீடுங்களெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சீத்தாப்பழம் இல்லையா, நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா குட்டியாக, இப்போதைக்கு காய்கள்லாம் காய்ச்சிட்ருக்கு இல்லையா, அந்த சீத்தா இல்லை. இது இம்போர்ட்டட் சீத்தான்னு சொல்லிட்டு நல்லா இவ்வளோ பெருசுக்கு இருக்குங்க. என்ன சொல்கிறது, தேங்காய் மாதிரி பெருசாக இருக்கும், அந்த மாதிரி இம்போர்ட்டட் சீத்தா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இதோட டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும், விதைகள் கம்மியாக இருக்கும், ஆனால் இதனோட இனிப்பு சுவை ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி கொழுன்னு இல்லாமல் இது கொஞ்சம் அப்படி கடிக்கிற மாதிரி வருமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும். விதைகளை எல்லா பக்கமும் பரவ விடணும், விதை பரவலாக்கம் செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டு நான் இப்போலாம் டெய்லி இதை எடுத்து வச்சுருந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அடுத்து வந்து கத்தரிக்காய். ஆனால் என்ன கத்தரி அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கத்தரியில் ஏதோ ஒரு விதமான கத்தரி எல்லாம் கலந்து தான் கிடக்குது. யாருக்கு என்ன வருதோ லக்குன்னு நினச்சிக்கோங்க. இது நெற்பவளங்க. அதுக்கப்புறம் நீங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்ட சிவப்பு மருதாணி ரொம்ப மெடிசினல் வேல்யூ அதிகம் உள்ளதுங்க. ஸோ அதையும் நான் வந்து நிறையவே எடுத்து வச்சுருக்கேன். கேட்க நான் இருக்க கொடுத்துருவேன். அதுக்கப்புறமும் நான் சேகரிச்சுட்டே தான் இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் பூக்களில் ஒரு 2 விதமான பூக்கள் நம்ம வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணுறோம். அது என்னென்னா, இது வந்து சூரியகாந்தி. இதை வந்து அழகு செடியாக வளர்க்குறதுக்கும் அப்பாற்பட்டு இந்த செடியை வந்து நம்ம வந்து எதுக்காக அப்படின்னா சாப்பிடலாம். இந்த சூரியகாந்தி விதைகள் வந்து அவ்வளோ சத்து மிகுந்தது. இது வந்து பச்சை வெண்டை, சரிங்களா. இது வந்து காலி ஆகிடுச்சு போட்டு. இதில் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா சங்குப்பூ. மூணு பூக்கள் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து வாடாமல்லி. ஒரு சில பேர் வாடாமல்லின்னு கேட்டாங்க. ஸோ நார்மல் வாடாமல்லி. ஆக 1 2 3 4 5 6 7 8 9 விதமான விதைகள் வந்து இப்போ நம்ம பகிர்றோம், சரிங்களா. இனி அடுத்தடுத்து வரும்போது இன்னும் அதிகமான விதைகள் நான் உங்களுக்கு பகிர்றேன். இப்போ அடுத்து கத்திரியெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் இது மாதிரி என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாமே உங்களுக்கு நான் பகிர்றேன். அது மாதிரி நீங்கள் யாராவது உங்ககிட்ட நிறைய விதைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் எனக்கு அனுப்பித்தாங்க. அதையும் நான் நம்முடைய உறவுகளுக்கு சேர்த்து அனுப்பி விடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் இப்போ பதிவு பண்ணிக்கிறேன். யாருக்கெல்லாம் இன்றைக்கி விதை பகிர போகிறேன் அப்படின்னாக்கா, கௌரி சென்னை, சுல்தானா சென்னை, ரமீஸா வேளச்சேரி சென்னை தான், ஹரிஸ் ரகுமான் பட்டுக்கோட்டை, சிவசிந்து விழுப்புரம், சம்சுதீன் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்கிறேன், பூந்தமல்லி கீதா, ஆரோக்கியமேரி பூங்குடி கள்ளக்குறிச்சி தான், கவிதா சென்னை. இதில் ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து விதை வந்து உள்ளே வச்சுருந்தாங்க, ஒரு 4-5 பேர். அது போக பாலமுருகன், அப்புறம் வந்து இன்னொரு நேட்டிவ் சீட்ஸ் அப்படிங்கிற இதில் உள்ள ஒரு பிரதர், இவங்கெல்லாம் கூட எனக்கு தனியாக விதைகள் அனுப்பி தந்திருந்தாங்க. அப்புறம் பாஸ்கர் மயிலாடுதுறை. நான் தனித்தனியாக முன்னாடியெல்லாம் வந்து விதைகள் வந்த உடனே இவங்க எனக்கு இந்த விதைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போடுவேன். பட் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் தனித்தனியாக வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்காததுனால தான் நான் மொத்தத்தில் இந்த இப்போ 25 பேருக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னா அதில் ஒரு 5 பேர் எனக்கு விதைகள் அனுப்பி தந்திருக்காங்கங்கிற விஷயங்களை சொல்கிறேன். விஜயா சுவாமிநாதன் சென்னை,
சாரா ஜெயச்சந்திரன் புதுக்கோட்டை, ஷாலினி கிருஷ்ணகிரி, மலையில் நனைஞ்சு வந்திருக்கு கவர், எஸ்தர் சீலி சென்னை, பாரதி கோயம்புத்தூர். பாரதி சிஸ்டர்லாம் நமக்கு வந்து இது அனுப்பி கொடுத்துருந்தாங்க, அது என்ன சங்குப்பூவோட விதைகள் அனுப்பியிருந்தாங்க. ராதா பொள்ளாச்சி. என்கிட்ட வந்து ப்ளூ சங்குப்பூ இருக்குது, பட் அதே தான் அவங்களும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டோம். என்கிட்ட வந்து அடுக்கில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை என்கிட்ட. அதே மாதிரி வேறு வேறு கலரில் சங்குப்பூ இருந்தால், வெள்ளை இருக்குது அதை போடலை, மற்ற ஏதாவது கலராக அடுக்காக ஏதாவது இருந்ததுன்னா யாராவது ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் தனலட்சுமி கூடுவாஞ்சேரி, ஜான்சி ஸ்டீஃபன் திருநெல்வேலி மேலப்பாளையம், சிவகாம சுந்தரி விழுப்புரம், சொர்ணசங்கரி மதுரை, சிருங்கேரி நகர், செந்தில்குமார் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், ஜோஸ்லின் தூத்துக்குடி, விஜயராணி தஞ்சாவூர், மஞ்சுளா புதுச்சேரி, உமாராணி தர்மபுரி, சங்கீதா நாமக்கல். இதில் ஒரு 25 கவருக்கு மட்டும் இன்றைக்கி 25 பேருக்கு தான் போட்டிருக்கேன். அடுத்தடுத்து வர்றதை போட்டுட்டு உங்களுக்கு முடிஞ்சால் நான் வீடியோ போட்டுடுறேன், அப்படி இல்லைன்னா அப்படியே அனுப்பி விட்டுறேன். இவ்வளோ தான் என்னால் போட முடிஞ்சிச்சு, அதனால் இன்றைக்கி இதை மட்டும் காமிச்சிட்டேன். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன விதைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் யார் யாருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, அக்கா இது என்ன அது என்ன அது என்னன்னு வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு விதையாக ஒவ்வொருத்தராக அனுப்பிவிட்டு இந்த 9 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி என்கிட்ட விதைகள் என்னென்னு கேட்காதீங்க. ஃபோனு கோஆப்ரேட் பண்ணவே மாட்டேங்குதுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் இப்போ என்னென்ன அப்படிங்கிறத நான் சொன்னதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுட்டு, இல்லைன்னா வீடியோவை கூட ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இப்போ நான் யார் யாருக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நேமில் உள்ளவங்க இப்போ நான் வந்து அனுப்புகிறேன் அப்படின்னா ஒரு 1 வீக், இப்போ நெக்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு வீக்கெண்டுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. போஸ்ட்மேன்ட்ட சொல்லி வச்சுருங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு போஸ்ட் வருதுன்னு. ஏன்னா வரல அப்படின்னாக்க நான் அனுப்பிடுறேன், இங்கேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்துக்கிறேன். ஸோ உங்களோட போஸ்ட்மேன் உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேம்மா, பாய், ஹாப்பி உடனே.